கோவை வெள்ளலூர் பகுதியில் பெண்களுக்கான பிரத்யேக மருத்துவ சேவைகளை வழங்கும் நோக்கில் துவங்கப்பட்டுள்ள விமென் சென்டர் மருத்துவமனையின் திறப்பு விழா நடைபெற்றது. நேதாஜி வீதியில் அமைந்துள்ள இந்த புதிய கிளினிக்கின் திறப்பு விழாவிற்கு மருத்துவத்துறையைச் சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் வருகை தந்து சிறப்பித்தனர். இந்த விழாவில் கேஜி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவத்சலம் மற்றும் JKP கிளினிக்கின் இதய நோய் நிபுணர் டாக்டர் பெரியசாமி ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைத்தனர். மேலும் உமன் சென்டர் இயக்குனர் டாக்டர் மிருதுபாஷினி VG, மருத்துவமனை தலைவர் டாக்டர் வெங்கடேஷ் NG, மருத்துவமனை தலைவர் டாக்டர் மனோகரன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். பெண்களுக்கு தரமான மற்றும் உலகத்தரம் வாய்ந்த மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவ சிகிச்சைகளை மிக எளிதாக வழங்குவதே இந்த மையத்தின் நோக்கம் என்று மருத்துவமனை நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய மருத்துவமனையின் வரவு வெள்ளலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. எத்தனையோ வேலை இருக்கு, எத்தனையோ தொழில் இருக்கு. டாக்டர் தொழிலுங்கிறது உண்மையிலே நல்ல தொழில். அதனால தான் நான் அந்த தொழில 62 வருஷமா இருக்கேன். இவங்கெல்லாம் இப்பதான் பிறந்தவங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு 52 வருஷம் ஆச்சு. அப்துல் கலாம் அதை பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னார். நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கேன், கண்ணு தெரியாதவங்க கண்ணு திறக்க வைக்கிறேன், 1 லட்சம் பேருக்கு கண் ஆபரேஷன் இலவசமா பண்ணியிருக்கேன். இவர் நிர்மலும் திவ்யாவும் இந்த சின்ன ஊர்ல வெள்ளலூர்ல ஒரு அற்புதமான கிளினிக் ஆரம்பிச்சு நிறைய சேவை பண்ண போறாங்க. இந்த மாதிரி கிளினிக் கோயம்புத்தூர்ல இருந்து ஓஹோன்னு போகும். சின்ன கிராமம் இருந்தாலும் கூட இங்க ஏழைகள் பாழைகள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லா தரப்பட்ட மக்களும் இங்க வருவாங்க. உயர்ந்த குடிமக்கள் அப்புறம் தாழ்ந்தவர்கள் எல்லாம் வருவாங்க. எல்லாத்துக்குமே அவங்க இடத்த பார்த்து நல்ல விதமா இலவசமா வைத்தியம் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறவங்க பணம் கொடுப்பாங்க, இல்லாதவங்ககிட்ட பணம் வாங்க மாட்டாங்க. நல்ல தர்ம பிரபு 2 பேருமே நல்லா எனக்கு தெரியும். அம்மா மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்பா மாதிரி. தர்மம்ங்கிறது தலை காக்கும். தர்மமும் தானமும் தன்னால வர்றது இல்லை, அப்பா அம்மா கிட்ட இருந்து வர்றது. எங்க உங்க அப்பா உட்காந்து மற்றதெல்லாம் நம்ம படிச்சு ஜெயிச்சுக்கலாம், பணம் சம்பாதிச்சுக்கலாம், வீடு கட்டிக்கலாம், டிகிரி வாங்கிக்கலாம். பட் தானம் தர்மங்கிறது பரம்பரையா வர்றது. தர்ம பிரபுன்னு சொல்றோம்ல, இவங்க பண்ற தொழில் தர்மமான தொழில். கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டத்தை நிவர்த்தி பண்றது. மூச்சு விடுற கஷ்டம்னா மூச்சு விடுறது சரி பண்ணுவார், வலின்னா வலியை சரி பண்ணுவார். உசுரே போற மாதிரி இருந்தாலும் கூட உசுரை போறது அந்த மாதிரி ஒரு நல்ல தொழில் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. இவங்களால முடியலன்னா கேஜி ஹாஸ்பிட்டல் நான் பண்ணிட்டு போறேன். எல்லா இது பிரைமரி கேர் செகண்டரி கேர் மட்டும் வச்சிருக்காங்க. நல்ல அற்புதமான மிஷின். 12 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கேன் மிஷின் வாங்கி வச்சிருக்காங்க. 32 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஷின் சின்ன வில்லேஜில் வாங்கி வச்சாங்கன்னா அது போட்ட முதலீடுக்கு பணம் வாங்குவாங்க. 500 1000 வாங்குவாங்க, தப்பில்லை. ஆனா இங்க பெண் குழந்தையா ஆண் குழந்தையான்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. பெண் குழந்தையா ஆண் குழந்தையா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களும் ஜெயிலுக்கு போகணும், இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகணும். பெண் குழந்தைகள் தான் பெஸ்ட். பாய்ஸ் ஆர் பாய்ஸ் டில் பாய்ஸ்ங்கிறது பசங்க, சன்ஸ் ஆர் சன்ஸ் டில் தி கெட் எ வைஃப், கேர்ள்ஸ் ஆர் கேர்ள்ஸ் ஃபார் லைஃப். சார், ஏன்னா யூஸ்வலா அது பெண்களுக்கு அப்பா மேல அம்மா மேல இருக்கிற பிரியம் இந்த மாதிரி பசங்களுக்கு இருக்காது. நல்ல பொண்டாட்டி வந்துச்சுன்னா அப்பா அம்மா மறந்துடுவாங்க. உங்களை சொல்ல லைஃப் எனக்கு நகையில ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு அற்புதமான மனைவி வேணும். அவர் பண்ற தொழில அந்த மாதிரி ஒத்துழைப்பு வேணும். நல்ல மாமனார் வேணும், நல்ல மாமியார் வேணும், நல்ல நாத்தனார், நாங்க நல்ல குழந்தைகள் வேணும். நம்ம நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் வேணும், நல்ல தொண்டர்கள் வேணும். நாடு செழிப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிராக்டிஸ் அற்புதமா இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், 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 வாழ்த்துகிறேன். இல்லப்பா பிரஸ் மீட்டிங் நல்லா போச்சா? வணக்கம், என் பேர் டாக்டர் திவ்யா பாலசுப்ரமணியம், மகப்பேறு மற்றும் மகளிர் நல அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு வந்துட்டு வெள்ளலூர் பகுதியில் வெள்ளலூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு அருகில் பக்கத்துல EVP உமன் சென்டர்ல கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த கிளினிக் வந்து மகளிருக்கான அனைத்து சேவைகளும் இருக்கு. அதாவது ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணி பியூபர்ட்டி ஆனதுலேருந்து மெனோபாஸ் ஆடுற வரைக்கும், அதாவது மாதவிடாய் நிறுத்தி அதுக்கு பின்னாடியும் வர பிரச்சனைகள் வரைக்கும் எல்லா தொந்தரவுகளும் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கப்படும். இது வந்து ஒரு OPD பேசிஸ் ட்ரீட்மெண்ட் சென்டர். ஸோ OPD கிளினிக் இருக்கு. அதில் வந்து உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை கர்ப்பமாடுறதுக்கு ப்ரெக்னன்சி ஆடுறதுக்கு பிரச்சனை இருந்தாலும், தொந்தரவுகள் இருந்தாலும், இல்லை மற்ற கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் வெள்ளப்படுறது, கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி இங்கே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு குவாலிட்டியான ஸ்கேன் பண்ணி அதுக்கான டயக்னோசிஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும்
கொடுக்கப்படும். மைனர் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பயாப்சிஸ், சர்வைக்கல் பயாப்சி, கர்ப்பப்பை வாயில் ஏதாச்சும் தொந்தரவு இருந்தால் அதுக்கான பயாப்சி, வெள்ளப்படுற டெஸ்ட்னு சொல்கிற பேப்ஸ்மியர், அந்த மாதிரி அனைத்து டெஸ்ட்டும் இங்கே வந்து ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஃபார்மசி, இன்க்ளூடிங் ஃபார்மசி அண்ட் லேப். ஸோ இங்கே வந்து வெள்ளலூரில் வந்து டவுன் பஞ்சாயத்து பகுதியில் இந்த மாதிரி ஒரு கைனக் கிளினிக் இது வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ நான் தொடங்கியிருக்கேன். அதுக்கு ஓப்பனிங்காக டாக்டர் பக்தவச்சலம் கேஜி சேர்மேன் அவர் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் மிருதுபாஷினி, டைரக்டர் ஆஃப் உமன் சென்டர், அதுக்கப்புறம் டாக்டர் மனோகரன், சேர்மேன் ஆஃப் என்ஜி ஹாஸ்பிட்டல், டாக்டர் சகுந்தலா, டைரக்டர் ஆஃப் ஃபிம்ஸ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் தண்டபாணி, சேர்மேன் ஆஃப் ஸ்ரீ பாலாஜி ஹாஸ்பிட்டல் சுந்தராபுரம், இவங்க எல்லாரும் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ஓப்பனிங் செரமனி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி வெள்ளலூர் மக்களுக்காக நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தொந்தரவுகள், அதாவது லேடிஸ்க்கு என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அதுக்கான ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன தொந்தரவுன்னு வந்தாலும் அதுக்கான என்ன சரியான முறையில் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி அதுக்கான டயக்னோசிஸ் கொண்டு வந்து அதுக்கான முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்கனாமிக்கலாக வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட டாக்டர் சர்வீஸ் கடந்த 15 ஆண்டுகளாக இருக்கு. அதுவும் இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மட்டும் அறுவை சிகிச்சை, லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்ற கீஹோல் சர்ஜரி, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்ற இந்த லேப்ரோஸ்கோப்பை வந்து கர்ப்பப்பை வாய் வழியாக விட்டர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாமே கடந்த 10 ஆண்டுகளாக நான் பண்ணிட்டு வரேன். ஸோ நம்ம வந்து இந்த ஊர் மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதே மாதிரி தொலைவில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸை இது மாதிரி மக்களுக்கு, கிராம மக்களுக்கே கொண்டுட்டு வரணுன்றதுக்காக இதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த கிளினிக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்க எங்கள் அப்பா இவிபி பாலசுப்ரமணியம், எக்ஸ் வெள்ளலூர் பிரசிடென்ட், அவர்களுக்கும் என்னோட கணவர் டாக்டர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் அனைத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நன்றி. தேங்க்யூ.